கால் உடைஞ்சிருக்கு, கை உடைஞ்சிருக்கு. என்னடா காரணம்னு பார்த்தா, உள்ள ஜெயில்ல மற்ற கைதிகள்லாம் போட்டு பொல பொலன்னு பொளந்திருக்காங்க. இது ஏன்னா, ஒரு சட்டப்படி பார்த்தா என்கவுண்டர் தப்புன்னு ஒரு கும்பல் வரும். பேட்டா அமைப்பு, அந்த அமைப்புன்னு சொல்லி ஒரு ஏதாவது கும்பல் வரும். அதாவது ஸ்கூலில் வந்து டீச்சர்கள்லாம் அடித்து வளர்த்தா தான் பிள்ளைகள்லாம் ஒழுங்காக வளரும். ஆனால் ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்கேலில் ஒரு அடி அடித்தா மனித உரிமை ஆணையம் நாங்கள் மனிதர்களுக்காக நாங்கள் வருவோம்னு சொல்லி அந்த கேடுகட்ட கூட்டம் வந்து தான் பிள்ளைகள் இப்போ கேடுகட்ட கஞ்சா பொறுக்கிகளாகவும் அதாவது கேடுகட்டுகளாக வளர்கிறதுக்கு காரணம் பிள்ளைகளை வந்து அடித்து வளர்க்காம இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிற இந்த மனித உரிமை ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்களே அவங்க தான். அதான் அதனால தான் காரணம். இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தில் சட்டப்படி என்கவுண்டர் பண்ணால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு டிவிக்கு மாண்பின் முதல்வர் ஃபோன் பண்ணி ஆல்ரெடி சொல்லியிருந்தார். இங்கே உங்கள் பிள்ளை மேலே கையை வச்சவனை நான் மிக கொடூரமாக தண்டனை கொடுப்பேன் அப்படி சொல்லியிருந்ததுனால என்னதான் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, உள்ள ஜெயிலுக்குள்ள மற்ற கைதுகளை வச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சி கை காலெல்லாம் உடைச்சி ஸ்ட்ரக்சர்லாம் வர வச்சிருக்காரு முக்காடு நேர்களே. இது உண்மையா பொய்யா? நீ பொய் சொல்லாத முக்காடு, சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது ஸ்ட்ரக்சரில் கையும் காலும் இழுத்துட்டு இருக்க கேங்கில் பாருங்க. அதாவது இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முக்காடு வெட்டு கழகத்தின் சார்பாக எந்த மாதிரி அதாவது நீங்கள் என்கவுண்டர் பண்ண வேணாம், நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேணாம். இப்போ ஏற்கனவே கவின் ஆணவ படுகொலையில் அவங்க அம்மா எப்படி ஊழ விட்டுட்டே வந்துச்சு, ஐயோ ஐயோ ஐயோன்னு கோட்டை விட்டுட்டு வெளியே வரும்போது அந்த மாதிரி ஊழ விட்ற வீடியோ மட்டும் எடுத்து மக்களுக்கு போட்டு காமிங்க. இந்த மாதிரி கை காலெலாம் உடஞ்சதுக்கப்புறம் அவன் ஊழ விடுவான்ல, ஐயோ 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 அப்படின்னு அந்த ஊழ விட்ற வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணி விடுங்க. அவன் அழுகுறதை பார்த்துட்டு மற்ற எண்ணம் கொண்ட இந்த மாதிரி கேடுகட்ட எண்ணம் கொண்டவன் பயப்படுவா. முக்காடு வெற்றி கழகத்தின் சார்பாக இதை என் கோரிக்கையாக வச்சுக்கோங்க டிவிக்கே மாண்புமிகு முதல்வர் அவர்களே.